வெல்கம் டு vlog பண்றோம் மச்சி. நம்ம இன்னைக்கு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மதுரை தான் போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி டிராவல் கைஸ். இன்னைக்கு நம்ம மதுரை போலான்னு பிளான் பண்ணி வந்ததெல்லாம் ஓகே. ஆனா அந்த ட்ரெயின் பார்த்து இன்னைக்கு பார்த்து டிலே ஆயிடுச்சு கைஸ். அது எப்படின்னு தெரியல. பட் ஆனா பிளான் மதுரை போறது வந்து 2 நாள் முன்னாடி அன்எக்ஸ்பெக்டடா வந்து போட்ட பிளான். 2 நாள் முன்னாடி இல்ல, ஒரு நாள் முன்னாடி. நேற்று நைட்டு தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஓகே, ரீசெண்டா 2 நாள் முன்னாடி நேற்று தான் கன்ஃபார்ம் ஆச்சு. சரின்னு காலைல 4:30க்கே எழும்பியாச்சு, 4 மணிக்கே எழும்பியாச்சு. கடவுளை போய் பார்க்கணும் அப்படின்னு கன நேரத்துல ஒரு சிந்தனை. நைட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். பிளானை கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன விஷயம்னா, இந்த நாள் கூட அவுட்டிங் போயிருந்தேன். இல்ல இல்ல இல்ல, கடவுள் வந்து நேற்று கனவுல என்கிட்ட பேசினார். என்னன்னு இந்த மாதிரி பாத்துட்டு நிறைய நாள் ஆயிடுச்சு, என்ன ஒண்ணு வந்து பாத்துட்டு போ அப்படின்ட்டு. நானும் சொன்னேன் சரி ஓகே, இங்க இருக்கு மதுரை, இங்க இருக்கு தமிழ்நாடு, வந்துடுறேன் அப்படின்ட்டு. நேரம் 5:30க்கு கரெக்டா வந்துருந்தா அப்படின்னா ஒரு 9 அடி அங்க போயிருப்போம். 9க்குள்ள இல்ல, கரெக்டா எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கைஸ் பேசிக்கிறேன். நாங்க கொஞ்சம் இன்ட்ரோட் கைஸ். ஆமா, அதனால எங்களுக்கு பாக்க ஷையா இருக்கு. எல்லாரும் பாத்துருக்காங்க. சுதந்திரம் இல்ல கைஸ் ஒரு vlog பண்றதுக்கு. ஒரு வேற நைட்டு தூங்கலையா, அதால அவர் கனவு பண்றாரு. அதுதான் உண்மை. கனவுல தூங்கணும்னு அவசியமே கிடையாது, புரியுதா? கண் திறந்துட்டு நீங்க நான் திறந்து வச்சுட்டு தூங்குறதுக்கு பழகிட்டேன். கைஸ் இந்த பிளான் போடும்போது 4 பேர் இருந்தோம். இந்த பிளான் ஃபைனல் ஆகும்போது 3 பேர் இருந்தோம். கடைசியில இப்ப 2 பேர் இருக்கோம். நான் நினைச்சேன் தனியா தான் போக வேண்டியது இருக்கும்னு. நானும் சம்டைம்ஸ் பிடிக்கல அப்படின்னு நாகர்கோயில நானுமே இறங்கினோம். தனியா தான் போயிட்டேன். தனியா வர்றதுக்கு பயமாத்தாப்பா இருக்கு. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் இந்த பசங்களை எல்லாம் திருத்தணும் கைஸ். சும்மா பொண்ணுங்களே பாத்துட்டு இருக்காங்க. கரெக்ட். ஆமா, இவர்தான் முக்கியம். உலகிலே பாஸா போறதுல 2வது அனௌன்ஸ்மெண்ட்ஸ். சும்மா வண்டி என்ன நாட்டு பார்க்க கைஸ். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா கைஸ், இந்த ட்ரெயின் மதுரை போகுது, விருதுநகர். நமக்கும் இந்த டிராவலுக்குமே செட் ஆக மாட்டேங்குது. பிரச்சனை மட்டும்தான் வருது கைஸ். பிகில் விஜய் சார் இப்போ ஓடி போய் ட்ரெயின் ஏறுவாரு. கைஸ் அப்படி பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் ரீயூனியன் கேங் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு 40+ இருக்கு. அவங்க எல்லாம் வந்துட்டு இன்னும் அந்த ஸ்கூல் டைம்ல எப்படி இருந்தாங்களோ அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. போட்டோ எடுக்கிறது, கிண்டல் பண்றது, அடி வைக்கிறது. எனக்கு தெரிஞ்சு நாங்களும் இப்படிதான் இருப்போம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம். இந்த வைபு பாய்ஸை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் கைஸ். ஸ்கூல் படிக்கும் போது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு நாள் நாங்க எல்லாம் கிளாஸ் வந்துட்டு மேக்ஸ் மிஸ் வந்துட்டு சாட்டர்டே கிளாஸ் வேணுமான்னு கேட்டப்போ நிறைய பேர் கை தூக்குனா வந்து கிளாஸ் வைக்கலாம் கம்மியா. 11th அப்போ வந்துட்டு நாங்க எல்லாம் கிளாஸ் வேண்டாம்னு கை தூக்கி இருந்தோம். மெஜாரிட்டி நீங்க 3-2 பேர் வந்து வேணும்னு தூக்குனீங்க. நீங்க எல்லாம் படிப்பாளிங்க. அப்போ வந்துட்டு அன்னைக்கு நீ படிப்பாளி அதனால நீங்க நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்குறதுக்காண்டி இப்படி பண்ணீங்க. ஆனா நாங்க எல்லாம் முன்னா நாளே பிளான் பண்ணிட்டோம். அது ஒரு 1ஆம் தேதி நாங்க வெளியே போறோம், அதுவும் ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் டைம் போறோம்னு ஒரு பிளான் பண்ணியாச்சு. நாங்க எல்லாம் கேட்டதும் நாங்க கிளாஸுக்கு வேண்டான்னு கை தூக்கிட்டோம். மெஜாரிட்டி பாதி பேர் அதுல வரல ட்ரிப்புக்கு, அது வேற விஷயம். நாங்களும் போனோம். அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் இதே மாதிரி நாங்க விண்டோ சீட்டுக்கு அடி வச்சுட்டு இங்க யாரும் உட்கார்ந்துருந்தோம். பால்ராஜ்னு ஒரு நண்பர், ஜாக்சன்ங்கிற ஒரு நண்பர் இங்க உட்கார்ந்துருந்தாரு. நான் இங்க உட்கார்ந்துருந்தேன் ட்ரெயின்ல. பால்ராஜ் அவருக்கு பட்ட பேர்ல அவங்க அப்பா பேரு சக்கக்கோட்டை அந்த மாதிரி பேர்களை வச்சு நீங்க வந்து அட்வான்டேஜ்ல நாங்க கொஞ்சம் நேர்மையா டீசெண்டா கூப்பிடுவோம். எப்பவுமே அவங்க அப்பா பேரு பால்ராஜ் தான் நாங்க கூப்பிடுவோம். அவங்க அப்பா இனிஷியல் போடுவோம்ல, அப்ப அவங்க அப்பா பேரை பால்ராஜ். அப்போ ஜாக்சன் கூப்பிடுவீங்களா? அவங்க அப்பாவை நான் பேசினது இல்லை, அதனால நான் கூப்பிட வேண்டிய கட்டாயம் எனக்கு வரல. சரியா? அப்போ வந்துட்டு இவன் ஆப்போசிட்ல ஒரு பூமர் ஒருத்தன் இருந்தான். அவன் தான் இன்னொருத்தன் ஒரு யானை ஒண்ணு உட்காந்துருச்சு. அப்ப நாங்க வந்துட்டு இதே மாதிரி உட்காந்துருக்கோம். நாங்க வந்து ஸ்டேஷன் இறங்கின ஸ்டேஷன்ல பார்த்தாச்சு மிஸ். அப்ப நாங்க எல்லாம் ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். தலைவர் மட்டும் ஏதோ ஒரு ஃப்ளோர்ல அப்படி யாரும் ஜாலியா உட்காந்துருக்காரு. அவருக்கு தெரியலேன்னு தெரியுமான்னு தெரியல அவனுக்கு. ஆனா எங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த சைட்ல தான் மொத்த பேருக்கும் தெரியும். நாங்க என்ன பண்ணோம், எல்லாரும் கீழே எழுஞ்சிட்டோம். அப்ப இவன் மட்டும் தலைமை இப்படி யாரு உட்காந்துருக்கான். டக்குன்னு பார்த்தா கிராஸ் ஆகுது மேக்ஸிம்ஸ் சைட்ல ஸ்டேஷன்ல நிற்குது. தலைமை மேக்ஸிம்ஸ பார்த்ததும் ஏதோ கையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்ப இவன் டாட்டா காட்டுறான், மேம் டாட்டா காட்ட ஒரே ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணா எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க ஒளிஞ்சிட்டு அவன் மட்டும் ஒளியலையே. அதுக்கப்புறம் என்னாச்சு, மறுநாள் போய் கேட்டது என்ன சொன்னாங்க, எங்க போனாச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, நான் வந்துட்டு அம்மா கூட எங்கேயோ போனேன் போயிட்டு. இந்த ஞாபகம் இருக்கா உனக்கு இதெல்லாம்? லைட்டா இல்ல, நீ கிளாஸ்ல உட்காந்து படிச்சுட்டு இருந்த. இவங்க எல்லாமே கூட்டோட தான் பிளான் பண்ணுவாங்க. இடையில ஒரு கிளாஸ், ஈவினிங் கிளாஸ் இருந்துச்சு. அப்போ வந்து திடீர்னு பிசிக்ஸ் சார் வைக்க உள்ள கிளாஸ், பட் மேக்ஸ் மிஸ் அதை கடன் வாங்கி அவங்க நடத்தினாங்க. அப்போ வந்து இவங்க பிசிக்ஸ் சார் வந்து வீட்டுக்கு போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்ததுனால கிளாஸ் இல்லைன்னு ஒரு நியூஸ் வந்து மேக்ஸ் வாங்கினதும் வாங்கல, நீங்க போய் கூப்பிட்டீங்க. அந்த நியூஸ் வந்து யாருக்குமே தெரியாது. அதுக்கு முன்னாடி இவங்க அந்த பழைய கேங் அப்படியே ஒரு கிரவுண்டு கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க. பழைய கேங்க, நாங்க புதிய கேங்க தான், நீங்க தான் பழைய கேங் படிப்பாளி கேங். அந்த அவங்க கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க. அப்போ மேக்ஸ் மிஸ் கிளாஸ்க்கு வந்தா 4 பேரும் ஒரு 2 கேர்ள்ஸ் இருக்காங்க, வேற யாரையுமே. அந்த 4 கேர்ள்ஸ் இல்ல, 9 கேர்ள்ஸ் இவனு சேர்ந்து. ஐயோ, அப்படி ஒரு 10 பேர் தான் மேக்ஸிமம் இருக்காங்க. மீதி எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு 55 பேர் இருக்கும். மீதி எல்லாருமே கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க. மேக்ஸ் மிஸ்ஸுக்கு வந்திருக்கோம். ஹெச்எம்கிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ஹெச்எம் வந்து இங்கிலீஷ் வேற வந்து கிரவுண்டுக்கு அனுப்பி எல்லாருமே கூட்டு வர வச்சுட்டாங்க. அதுல இவர் வந்து பக்கத்து ஊர் ஆனதுனால அப்படியே வீட்டுக்கு போயிட்டான். சரி, இவன் பால்ராஜன் சொன்னதான் மாட்டினது. அவன் தான் ஃப்ரெண்ட்ல நிக்கிறான் கிளாஸ்ல வந்து மாட்டி. அவனுக்கு கிரிக்கெட் விளையாட தெரியாது. அப்போ எல்லாருமே ஹெச்எம் வந்து வரிசையில விட்டுருக்காரு. பால்ராஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ல நின்று. பால்ராஜ் இல்ல, ஜாக்சனா, சாரி ஜாக்சன் சொல்றான் வந்து ஃப்ரெண்ட்ல நின்று. கிரண் அப்படிங்கிற வந்து பேக்ல இருந்தா, அது பேக்ல யோபு. அவன் தான் எங்க கிளாஸ்லயே ரொம்ப ஹைட்டு. எங்க கிளாஸோட வந்து ஈஃபில் டவர் அப்படின்னு சொன்னா யோபு வந்து வீடியோ போட்டா அவன் எல்லாம் பாப்பானா, பார்க்க மாட்டான். அதனால தைரியமா என்ன சொல்லலாம், ஈஃபில் டவர் அப்படின்னு சொல்லலாம். யோபு பேக்ல இருந்து சிரிப்பு காட்டிட்டு இருந்தான் ஜாக்சனை. ஜாக்சன் வந்து ஃப்ரெண்ட்ல இருந்து சிரிச்சுட்டான். பார்த்துட்டு கிளாஸ் போயிட்டு போயிட்டு இல்லாம சிரிக்கவா சரின்னு சொல்லிட்டு கண்ணத்துல லைட்டா தட்டிட்டு தலையில ஒரு கொட்டு கொடுத்துட்டாரு. கையால ஒரு கொட்டு கொடுத்துட்டாரு. அப்பதான் ஜெயஸ்ரீ மிஸ்ஸுக்கு ஒரு ஆறுதல். ஜாக்சன் அடிச்சாலே ஜெயஸ்ரீ மிஸ்ஸுக்கு ஒரு பண்ணுதான். அப்படி வந்து இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மிஸ் வந்து இறந்துட்டாங்க மேக்ஸ் எக்ஸாம் அன்னைக்கு. நல்ல கேரக்டர் தான். ஆனா எங்களுக்கு மட்டும் தான் பிடிக்காது, ஏன்னா மேக்ஸ் டீச்சர் இல்லையா, எப்போ கிளாஸ் எடுப்பாங்க. ஜாக்சனை ரொம்ப பிடிச்ச 2 டீச்சர்ஸ் தமிழ் மிஸ்ஸும் மேக்ஸ் மிஸ்ஸும் தான். அவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி ஜாக்சன் கொஸ்டின் கேட்கறதுல இருந்து எல்லா விஷயமே ஜாக்சன் வச்சு தான் பண்ணுவாங்க. எல்லா விஷயம்னா எல்லா விஷயமே இந்த கிளீன் பண்றது, துடைக்கிறது. ஆக்சுவலா கிளீனிங் நம்ம அப்போ டெய்லி ஒவ்வொரு பெஞ்ச்ல உள்ளவங்க தானே கிளீன் பண்ணணும். அந்த மாதிரி கான்செப்ட். ஆமா, ஜாக்சன் ஏன் பெஞ்சாச்சு. அப்ப நீங்க உங்க பெஞ்ச்ல உள்ள எல்லாம் கிளீன் பண்ணுவாங்க. அதுலயும் எப்படா கட்டடிச்சு ஓடலாம், கிளீன் பண்ண நிக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு பெஞ்ச் கேர்ள்ஸ், ஒரு பெஞ்ச் பாய்ஸ். ஆனா இதுக்கெல்லாம் டீ காஃபி வேணா இங்கே எது சரியில்லை கைஸ், எனக்கு ஃபோன் சரியில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, வடையை திங்கிட்டு இருக்கேன் சார், வடை விளங்கிட்டு இருக்கேன் சார், வீடியோ எடுக்க.